பாஜகவோடு கூட்டணி வைத்ததால தான் நாங்க தோற்று போனோம் அப்படின்னு பகிரங்கமாக பொது வெளியில் அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் மற்றும் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு சொன்னபோது கூட அவர்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் அவர்களுடைய உணர்வுகளுக்கு செவி சாய்க்காத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஈடிக்கும் அமலாக்கத்துறைக்கும் பயந்து தனது மகன் மிதுன் மற்றும் அவரது உறவினர்களை காப்பாற்றத்தான் இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவை பற்றியோ திமுகவின் திராவிட மாடல் அரசை பற்றியோ விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லாதவர் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவருடைய டெல்லி பயணத்தை விமர்சனம் செய்து பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி உங்களை போன்று பத்திரிகையாளரிடத்திலே கட்சி அலுவலகத்தை பார்க்க செல்கின்றேன் என்று பச்சை பொய்யை சொல்லிவிட்டு டெல்லிக்கு சென்ற பிறகு 3 காரில் மாறி மாறி பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து மண்டியிட்டு பாஜகவோடு கூட்டணி என்று சொல்லிவிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமியை